நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேவரும் சேனல். ரவிக்குமார் இயக்கத்தில் எஸ்கே நடிப்பில் யோகி பாபு நடிப்பு ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த ஐலாண்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெக்கலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேற்றுக்கிரகத்துலேருந்து வர ஒரு ஏலியன் வந்து இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைக்கு வந்து பாதுகாப்பாக வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு உறுதுணையாக வருது. அந்த உறுதுணையாக இருக்கிறதுக்கு பக்கபலமாக இருந்து கூட சிவகார்த்திகேயன் இருக்காப்புல. அது மூலமாக அவர் 2 பேரும் சேர்ந்து இந்த பூமியையும் இந்த விவசாய மக்களையும் காப்பாற்றினாங்களா அப்படின்றத ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு டெவலப் பண்ணியிருக்காரு டேரக்டர் ரவிக்குமார். இந்த படத்தில் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்டாக சொல்லுங்களா, முதல் எடுத்தோடய 100% சொல்ல வேண்டியது என்னதுன்னா, முதல் ப்ளஸ் பாயிண்டாக வந்து விஎஃப்எக்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்குது. ரவிக்குமார் வந்து இன்டர்நெட்னால விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார் லைட்டாக. இதில் வந்து முழுக்க அந்த ஒரு ஏலியனுக்காக கேரக்டருக்காக வந்து விஎஃப்எக்ஸுக்கு வந்து பல கோடி செலவு பண்ணியிருக்காரு. அது இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருப்பதான் கண்டிப்பாக வந்து அது விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரில, விஎஃப்எக்ஸை காட்டு சூப்பராகவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ரியல் மனுஷன் வந்து நடக்கிற மாதிரியே தெரியுது. அது அந்த படத்தில் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக், பாடல்கள் இதெல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான் இசை. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2019, 18, 20 வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. ஏஆர் ரஹ்மானுடைய இசை வந்து இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாகவே இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பாடல் காட்சிகளும் சரி, ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை வந்து இந்த படத்தில் ஆல்பத்துக்கு வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அங்கங்கே யோகி பாபு காமெடிகள் வந்திருந்தாலுமே அது சில இடத்துல வந்து பல இடத்துல வந்து ஆடியன்ஸில் வந்து கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே இது வந்து ஒரு சோசியல் த்ரில்லர் மூவி. 2.5 மணி நேரம் படம் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லரோட போட்டிக்கு ரிலீஸாக வந்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரவிக்குமாரோடைய ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி ஒன்லைன் வந்தது இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்லேயும் சரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் வந்து விவசாயத்தையும் இந்தியாவில் நடக்கிற கார்பரேட்டர் அரசியலையும் சம்மந்தமான வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஹீரோ வந்து தன்னுடைய பிழைப்புக்காக வந்து சென்னை தேடி வருகிறது. அங்கே வந்து ஏலியனுக்கு இவருக்கு நட்பு ஏற்பட்டு அது மூலமாக வந்து இந்த நாட்டையும் இதையும் காப்பாற்றுறாங்களா இல்லையா அந்த ஒரு ஸ்டோரி பேஸ் வச்சு சூப்பராக எடுத்துருக்காங்க. வழக்கம் போல் சிவகார்த்திகேயன் வந்து நடிப்பில் எதுவும் குறை இல்லாமல் சூப்பராக நடிச்சிருக்காரு. யோகி பாபு, கருணாகரன் இவருடைய நடிப்பு பட்டாளம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. முன்ன போல் கிராஃபிக்ஸ் டச்சுகள் சொல்லலாம் படம் முழுக்க கையில் தூக்கின்னு கொடுத்துருக்கு. ஏஆர் ரஹ்மானோட பின்னேசியும் பாராட்டுக்கு கொஞ்சம் பஞ்சம் கூட இல்லை. கிராஃபிக் காட்சிகளும் கருணாகரன், யோகி பாபு வர காமெடி காட்சிகள் வந்து சில இடத்துல ரசிக்க முடியும் வந்தாலும் பல இடத்துல வந்து கொஞ்சம் கடுப்புத்தனமாக தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் காட்சி தரமுக்கு சமசமே இல்லை, கடின உழைப்பு போட்டிருக்காங்க படக்குழு. வசனங்களும் கமர்ஷியலான ஒரு படைப்பில் வந்து சிறந்த படைப்பாக இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா தனுஷ் கூட சிவகார்த்திகேயன் படம் வந்து தனுஷ் படம் கேப்டன் மில்லரை பார்க்க கட்டிலும் சிவகார்த்திகேயன் படம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம், கிராஃபிக்ஸ்க்காகவே வந்து பார்க்கலாம். ரவிக்குமாரோடைய கிராஃபிக்ஸும் சரி அவருடைய திரைக்கதைக்காகவே படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஆர்கேவரும் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 தருவேன். பை த வே இந்த படத்தை ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.